நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி 2011, 2016, 2021 மட்டும் முதல் 2 இடங்களை மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது 2011 பார்க்கணும்னா ஏகே போஸ் அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பாக இன்னும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,12,691 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா KS ராஜேந்திரன் அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு 44,306 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க திமுக. நம்ம வந்து இப்போ 2011 பார்த்துட்ருக்கோம். அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம வந்து 2016 பார்க்கணுன்னா VV ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2016லையும் 70,460 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 70,460 ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது இந்த முறை யாருன்னா காங்கிரஸ் கட்சி சார்பாக வி கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிட்டு 51,621 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இவங்க 2வது இடத்துல இருக்காங்க காங்கிரஸ். 2016 மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கணுன்னா ராஜன் செல்லப்பா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2021 பார்ப்போம். 2021 தளபதி அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 73,010 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பி சரவணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 50,094 ஓட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2021 பார்த்துட்ருக்கோம். பாஜக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து சிம்பிளான ஒரு வீடியோ. இந்த மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.